அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் இறைவன் தந்த அனைத்து நியமத்துகளுக்கும் அருள்கொடைகளுக்கும் நன்றி செலுத்தும் அடியார்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருமாக்கி அருள்வானாக. மனிதனே, நன்றியை மறக்கலாமா என்கிற தலைப்பில் இன்று நாம் ஒரு சில வசனங்களுடைய பொருட்களை உள்வாங்கி செயல்படுவதற்கு அந்த அல்லாஹ் அனுப்புவாங்க. அன்பானவர்களே, சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயம், ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 வசனங்கள். அதில் அல்லாஹு தஆலா எண்ணற்ற விஷயங்களை நாம் இந்த மனித சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அல்லாஹுல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, வானங்களையும் பூமியையும் அவன்தான் படைத்தான். அன்ஸல மினஸ் ஸமாயிமா, இன்னும் வானத்திலிருந்து மழையை அவன்தான் உங்களுக்காக என்ன செய்கிறான், பொழிய வைக்கிறான். ஃபஅஹ்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லக்கும், இன்னும் உங்களுக்காக அந்த மழையில் இருந்து அல்லாஹ் தஆலா உணவாக பல விதவிதமான விளைபொருட்களை உங்களுக்காக என்ன செய்கிறான், வெளிப்படுத்தி தந்தான். وَسَخَّرَ لَكُمُ الْأَنْهَارَ وَسَخَّرَ لَكُمُ الْفُلْكَ لِتَجْرِيَ بِالْبَحْرِ بِأَمْرِهِ, இன்னும் அவன் உங்களுக்கு கப்பலை கடலில் செல்வதற்காக வேண்டி அவன் வசப்படுத்தி தந்தான். அவனுடைய கட்டளைக்கேற்ப அந்த கப்பல் என்ன செய்யும், கடலில் செல்லும். வசஹர லக்குமுல் அன்ஹார், இன்னும் ஆறுகளையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். வசஹர லக்குமுஷ் ஷம்ஸ வல் கமர தாயிபைன், இன்னும் சூரியனையும் சந்திரனையும் அவை ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு என்ன செஞ்சான், சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி தந்தான். வசஹர லக்குமுஷ் ஷம்ஸ வல் கமர தாயிபைன் வசஹர லக்குமுல் லைல வன்னஹார், இன்னும் இரவையும் பகலை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். இப்படியே வரிசை அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரும்போது, வைதா சஅல்துமூஹு, நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அனைத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அவன் கொடுத்து விட்டான். வைன் தவுத்து நிஅமத்துல்லாஹ் லா துஹ்ஸுஹா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணுவீர்களாயின் அவைகளை ஒருபோதும் எண்ணி முடிக்கவே முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு, இன்னல் இன்சான லலூமுன் கஃபார், நிச்சயமாக மனிதன் அநியாயக்காரனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கிறான். இன்னல் இன்சான லலூமுன் கஃபார், அநீதியாளனாகவும் நன்றி கொன்றவனாகவும் இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் கோடான கோடி வஸ்துக்களை படைத்தான். அதில் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்தான். மற்ற வஸ்துக்கள் அனைத்தும் மனிதனுக்காகவே எல்லாம் படைச்சிருக்கிறான். அப்படிங்கும்போது இந்த மனிதர்களாகிய நாம் என்ன செய்யணும், அல்லாஹ் கொடுத்த அனைத்து நியமத்தையும் முதல்ல சிந்திக்கணும். அப்போ இவ்வளோ கொடுத்துருக்கிறானே நம்முடைய ரப்பு, நம்முடைய இறைவன், அப்போ அதற்காக நாம் என்ன செய்வோம், நன்றி உள்ள அடியார்களாக, நன்றி உள்ள மனிதர்களாக அவன் கொடுத்த ஒவ்வொரு நியமத்தையும் நம்ம என்ன செய்யணும், கணக்கு போட்டு மேலும் மேலும் அவனுக்கு நன்றி செலுத்தும் அடியார்களாகத்தான் இந்த உலகத்தில் என்ன செய்யணும், வாழ வேண்டுமே ஒழிய நன்றி கெட்டத்தனமாக நடப்பது அது மனித இனத்துக்கு அது அழகல்ல. ஆக எல்லாம் அல்லாஹ் எல்லா காலத்திலும் நன்றி செலுத்தும் அடியார்களாக, அவன் கொடுத்த நியமத்துக்கு நன்றி செலுத்தும் அடியார்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அதன் மூலமாக இறையருளை பெற்றவர்களாக எல்லாம் அல்லாஹ்
உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.